ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே டிசைனர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பெண்டன்ட் வச்சு ரெண்டு விதமாக எப்படி நம்ம வந்து செயின் மேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் ஜம்ப்ரிங், கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ட்ராப் பெண்டன்ட் வந்து எடுத்திருக்கேன். இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய இன்விசிபிள் செயின் இந்த மாதிரி பெண்டன்ட்டில் வந்து மேக் பண்ணுறாங்க. நீங்களும் வீட்லேயே இந்த செயின் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து மேக் பண்ணிடலாம். இந்த ட்ராப் பெண்டன்ட்டில் பாருங்கள், ரெண்டு விதமாக வந்து ஹோல் இருக்குது. ஒரு ஹோல் வந்து நம்ம வந்து இன்விசிபிள் செயினில் வந்து ஹேங் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு ஹோல் வந்து இது மாதிரி இருக்குது பாருங்கள். இதில் வந்து நம்ம ஜம்ப்ரிங் ஆட் பண்ணி நம்ம வந்து செயினுக்கு வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். பட் இந்த பெண்ணனே வந்து நம்ம ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து ட்ராப் பெண்ணன் வந்து எடுத்துருக்கிறேன். பிளாக் கலர் வந்து எடுத்துக்கிறேன் நான். இப்போ பாருங்கள், இந்த ஹோல் வந்து இது மாதிரி இருக்குது. இது மாதிரி நம்ம இன்விசிபிள் செயினில் வந்து போட முடியாது. இன்விசிபிள் செயினில் நம்ம போடுறதுக்கு இந்த ஹோல் வந்து சைடாக வந்து இருந்தால் தான் நம்மளால் வந்து உள்ளே வந்து கியர் ஒயரை வந்து நம்ம இன்சர்ட் பண்ண முடியும். அதுக்கு இந்த ஹோல் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். இந்த லைட்டாக நீங்கள் வந்து நோஸ் பிளேயர் வச்சு லைட்டாக இது மாதிரி திருப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹோல் வந்து சைடு வாக்கில் வந்து திரும்பிடும். இப்போ வந்து நீங்கள் வந்து கியர் ஒயர் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது வந்து நம்ம வந்து இன்னொன்று நான் காமிச்சிருக்கேன் இல்லையா, ஒயிட் கலர். அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை நம்ம வந்து திருப்ப முடியாது. பட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்ணனில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து சைடை வந்து திருப்பிடலாம், கட்டும் பண்ணிக்கலாம் ஈஸியாக. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு குந்தன் டைப்பில் வந்துடும். பட் வந்து நம்ம இது லைட்டாக திருப்பிட்டோம் அப்படின்னா நம்ம கியர் ஒயர் வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு, நம்ம வந்து செயின் மேக் பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நம்ம வேறு மாதிரி மெத்தடில் வந்து ஜம்ப்ரிங் ஆட் பண்ணி பண்ணுவோம். அதையும் நான் வந்து வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் வந்து 5 பெண்ணன் எடுத்துக்கிறேன். கியர் ஒயர் எடுத்துருக்கிறேன். நெக் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கியர் ஒயர் எடுத்துக்கலாம். பிந்தி பால்ஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ பிந்தி பால்ஸு நெக்ஸ்ட் வந்து ட்ராப் பெண்ணன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ எப்பவும் போல் தான் நம்ம வந்து தனித்தனியாக உங்களுக்கு கொஞ்சம் கேப் விட்டு வேணும்னாலும் நீங்கள் வந்து கியர் லாக் வந்து இன்சர்ட் பண்ணி அங்கங்கே உங்களுக்கு எந்தெந்த பிளேஸில் வேணுமோ நீங்கள் வந்து லாக் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து சென்டரில் ஒரு 5 பெண்ணன் வந்து வர மாதிரி கியர் லாக் போட்டு நான் வந்து செக்யூர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து டிசைன் வந்து உங்களோட இஷ்டம் தான். கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மேக் பண்ணி கொடுக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு பிந்தி பால், ஒரு ட்ராப் பெண்ணன், ஒரு பிந்தி பால், ஒரு ட்ராப் பெண்ணன் அந்த மாதிரி போட்டுட்டு ஒரு 5 வந்ததுக்கப்புறம் சைடில் வந்து நான் கியர் லாக் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் நெக் சைடில் வர மாதிரி வந்து ஒரு கிறிஸ்டல் பீட் எடுத்துருக்கிறேன். ஸோ அதையும் வச்சு பிந்தி பாலையும் வச்சு கியர் லாக் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மேக் பண்ணிடலாம். இதில் நீங்கள் தள்ளி தள்ளி மல்டி கலர்ஸ்லேயும் செஞ்சு கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். ஸோ அது வந்து எந்த மாதிரி சாரீ சல்வாருக்கும் நம்ம வந்து வியர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கிறிஸ்டல் பீடு சைடில் எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் பிந்தி பால் மட்டுமே வச்சு கொத்துக்கலாம். ஸோ கிறிஸ்டல் பீடு தான் இல்லை, உங்களுக்கு அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன பீட் கிடைக்கும் அது வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இன்விசிபிள் செயினுக்குன்னு ஒரு பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்து என்னென்ன மாதிரிலாம் மேக் பண்ணலாங்கிற ஐடியா வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க உங்களுடைய கருத்துக்களை. நெக்ஸ்ட் இந்த வீடியோவும் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் எனக்கு மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து ஹூக்கும் நம்ம 2 கியர் லாக் போட்டு ஹூக்கும் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சூப்பராக ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சுட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அவுட்புட்டுன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே பெண்ணனே நம்ம இந்த மாதிரி செயினுக்கு நம்ம எப்படி மேக் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஹோல் இருக்குது செயினில், ஒவ்வொரு சைட்லையுமே குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ஹோலில் வந்து நம்ம நார்மலாக நம்ம வந்து சைடு வாக்கில் திருப்பாமல் அந்த ஹோலை எப்போவும் இருக்கிற மாதிரியே வச்சுட்டு நம்ம வந்து ஜம்ப்ரிங்கை மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து இன்விசிபிள் செயினுக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜம்ப்ரிங் ஆட் பண்ணி சைடில் பிந்தி பால்ஸ் போட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா நம்ம அந்த ஜம்ப்ரிங் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும்போது விசிபிளாக தெரியும். ஸோ ரொம்ப குட்டி சைஸ் கிடச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் ஜம்ப்ரிங் தான் எடுத்திருக்கேன். யூஸ்வலாக வந்து இதை விட பெரிய ஜம்ப்ரிங் பிரேஸ்லெட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணி காமிச்சிருப்போம். பட் இது வந்து அதை விட கொஞ்சம் குட்டி. இதை விட குட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்விசிபிள் செயினுக்கு மேக் பண்ணும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதை நான் மேக் பண்ணி பார்த்தேன். பட் அந்தளவுக்கு லுக் வந்து இல்லை. அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி செயினுக்கு ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது நான் அங்கங்கே கேப் விட்டு வந்து ஜம்ப்ரிங் ஆட் பண்ணி செயினில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம லாப்ஸ்டர் ஹூக் வச்சு ரொம்ப சிம்பிளாக வந்து இந்த செயினை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். குட்டீஸுங்கலேருந்து பெரியவங்க வர இந்த செயின் நம்ம வியர் பண்ணியிருக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். சல்வாருக்கும் நீங்கள் இதை போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக ஒரு மினிமலாக வந்து உங்களுக்கு ஜுவல்லரி பிடிக்கும்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி சேல் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நீங்களாவே மேக் பண்ணி நம்ம வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளும் மேக் பண்ணி நம்ம வந்து வியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் வந்து கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.